கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ள தேவன், கிருபை நிறைந்த தேவன். பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது, நமது கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் அவர் கிருபையும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் உள்ள தேவனாயிருக்கிறார். எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் இரக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். எவன் மேல் உருக்கமாயிருக்க சித்தமாயிருப்பேனோ அவன் மேல் உருக்கமாயிருப்பேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவன்தான் நம்மை எப்போதும் பாதுகாக்கிற தேவன். நாம் அவருடைய பிள்ளைகளாய் இருப்பதினால் தேவனுடைய பாதுகாப்பை தேவன் நமக்கு தருகிறார். சங்கீதம் புஸ்தகம் 121ஆம் சங்கீதம் சொல்லுகிறது, நம்மை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குறதும் இல்லை. அப்படியாக தேவன் நம்மை கண்ணின் மணியை போல பாதுகாக்கிறார். உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் மணியை தொடுகிறான் என்று சொல்லியிருக்கிறார். அவ்வளவு அக்கறையோடு அன்போடு அவ்வளவு உண்மையோடு தேவன் தமது கிருபையினாலே நம்மை ஒவ்வொரு நிமிஷமும் பாதுகாக்கிறார். ஆகவே தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இதை நாம் நினைவு கொண்டு கர்த்தருக்கு நன்றி உள்ளவர்களாக வாழ்ந்து கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவிக்க வேண்டும். நாம் எத்தனையோ சந்தர்ப்பங்களிலே எத்தனையோ பெரிய ஆபத்துகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். நம்முடைய போக்கில் வரத்தில் நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களின் கைகளிலிருந்து நம்மை விடுவித்து, இப்படியாக நம்முடைய நோய்களிலிருந்து விடுவித்து, நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நம்முடைய கண்களை கண்ணீருக்கும் நம்முடைய கால்களை இடறுதலுக்கும் தேவன் விலக்கி காத்திருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் நேர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. இந்த தேவன் நம்முடைய தேவன். இந்த தேவன் இரக்கமுள்ள தேவன். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய கர்த்தர் மாறாதவராக இருக்கிறார். அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவன். தம்முடைய ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுவேன் என்று சொன்ன தேவன் மாறவில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். அவருடைய உண்மையிலே மாறாதவராயிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தத்திலே மாறாதவராயிருக்கிறார். அதனால் நாம் நிர்மூலமாகவில்லை. இந்த தேவனை நாம் பற்றி கொண்டு அவருக்கு நாம் உண்மையாயிருப்போம். தேவன் நம்மை நிர்மூலமாகாமல் பாதுகாக்கிறபடியால் அவருக்கு நன்றியுள்ள சாட்சி காணப்படுவோம். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. இந்த நாளிலும் நாங்கள் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே என்று எங்களுக்கு திட்டமும் தெளிவுமாக சொல்லியிருக்கீங்கப்பா. இந்த கிருபைகள் காலை தோறும் புதியவைகளாக இருக்கிறது. காலை தோறும் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய புது கிருபைகளை பெற்றுக்கொள்ள தேவ ஆவியானவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்துள்ள வேணுமாறு ஜெபிக்கிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதிகன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமேன். காட் பிளஸ் யூ.